தமிழ்நாட்டில் 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்தான விவரங்களை செய்தியாளர் செலீனா வழங்க கேட்கலாம். வணக்கம் செலீனா. தமிழ்நாட்டில் 6 நாட்களுக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மழை நிலவரம் குறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு என்ன? விவரங்கள். கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையிலும் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவுகிறது என்றும், அதிகபட்சமான வெப்பநிலை பொறுத்தவரையிலும் தமிழக உள் மாவட்டங்களில் சமமான பகுதிகளில் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள் அதே போல ஓரிரு இடங்களில் அதிகபட்சமான வெப்பநிலை பொதுவாக இயல்பை விட 2 to 4 டிகிரி செல்சியஸ் வரையிலும் மிக அதிகமாக இருந்ததாகவும், தமிழக கடலோர பகுதிகளில் இயல்பை விட அதிகமாகவும், புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இயல்பை ஒட்டி வெயில் என்பது இருக்கிறதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதிகபட்சமான வெப்பநிலை திருப்பத்தூரில் 41.8 டிகிரி செல்சியஸும் மற்றும் சேலத்தில் 40.1 டிகிரி செல்சியஸும் பதிவாகி இருப்பதாகவும், இதர இருக்கக்கூடிய மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் 37 to 40 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை என்பது பதிவாகி இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் தான் அதிகபட்சமான வெப்பநிலை 41.8 டிகிரி செல்சியஸாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மட்டும் 33 to 38 டிகிரி வரையிலும், அதே போல மலைப்பகுதிகளை பொறுத்தவரையிலும் 21 to 31 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை பதிவாகி இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்து வரக்கூடிய 7 தினங்களுக்கு வானிலை முன்னறிவிப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தென்னிந்திய பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும், இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இன்றும் நாளையும் தமிழ்நாடு தென் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் ஓரிரு இடங்களிலும், அதே போல வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களும், புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், 13ஆம் தேதியும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இன்றிலிருந்து 16ஆம் தேதி வரையிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கும், 17ஆம் தேதி வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அடுத்து வரக்கூடிய 5 தினங்களை பொறுத்தவரையிலும் அதிகபட்சமான வெப்பநிலை 11 to 15ஆம் தேதி அதிகபட்சமான வெப்பநிலை பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில்தான் இன்று வெப்பநிலை தமிழகத்தில் 2 to 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இயல்பிலிருந்து அதிகமாகவும், புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செலீனா.